ராங், டெரிபிளி ராங் அப்படின்னு கதறி இருக்கார் சிதம்பரம். என்ன ராங்? தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி கொடுத்திருந்த சிதம்பரம், மும்பை தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் மீது நடவடிக்கை எடுக்க காங்கிரஸ் அரசு தயாராக இருந்ததாகவும், பல வெளிநாடுகளின் அழுத்தம் காரணமாகவும் அமெரிக்காவின் வெளியுறவு செயலாளர் கோண்டலிசா ரைஸ் நேரில் வந்து போர் வேண்டாம் என்று வற்புறுத்தியதாகவும் சொல்லியிருந்தார். இது குறித்து விரிவா நாம பதிவு போட்டிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா பாருங்க. சிதம்பரம் அப்போதைய உள்துறை அமைச்சராக இருந்தவர். அவர் சொல்வதை புறக்கணிக்க முடியாது என்று காங்கிரஸ்காரர் மணிஷ் திவாரியும் இவர் சொன்னதை ஆமோதித்திருக்கிறார். இன்னொரு காங்கிரஸ் தலைவர் ரஷித் ஆல்வியோ, போச்சு பீகார் நேரத்திலேயே இதை சொல்லணும், சிதம்பரம் சொன்னது பிஜேபிக்கு நமக்கு எதிரான ஆயுதமா ஆக போகுதுன்னு அலறி இருக்கார். आप क्यों बीजेपी को ताकत देना चाहते हैं? आप क्यों कांग्रेस और राहुल गांधी को कमजोर करना चाहते हैं? ஆல்வி சொன்னது போலவே இந்த விவகாரத்தை அரசியல் மேடைக்கு கொண்டு வந்து விட்டது பிஜேபி. மும்பை நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பிரதமர் மோடி சிதம்பரத்தை மேற்கோள் காட்டி காங்கிரஸை கடுமையாக சாடினார். வெளிநாட்டு அழுத்தத்துக்கு அடிபணிந்து பாகிஸ்தான் மீது போர் தொடுக்காமல் நமது ராணுவத்தை தடுத்துடுச்சு காங்கிரஸ். தீவிரவாதிகள் மேல நடவடிக்கை எடுக்காத யூபிஏ ஆட்சியின் பலகீனம் தீவிரவாதிகளுக்கு தைரியத்தை கொடுத்தது. இந்தியாவின் பாதுகாப்பு பலவீனப்பட்டது. இன்று வரை அதற்கான விலையை கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பேசினார். மும்பை हमले के बाद हमारी सेनाएं पाकिस्तान पर हमला करने को तैयार थी. पूरा देश भी उस समय यही चाहता था, लेकिन उस कांग्रेस नेता की माने तो किसी दूसरे देश के दबाव के कारण तब कांग्रेस सरकार ने भारत की सेनाओं को पाकिस्तान पर हमला करने से रोक दिया था. அதுக்கு தான் தப்பு, ரொம்ப தப்பு, நான் அப்படி பேசவே இல்லை, மோடி தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா பேசுறார் என்று பதிவு போட்டு பூசணிக்காயை கைப்பிடி சோத்தில் மறைக்க பார்க்கிறார் சிதம்பரம். அவர் என்ன பேசினார் பாப்போமா? The whole world was descending upon Delhi to tell us that don't start a war. For example, Condoleezza Rice, who was the then Secretary of State, flew in 2 days or 3 days after I took over to meet me and the Prime Minister and to say, please don't react. I said, this is a decision which the government will take. But I confirmed that the decision was not to retaliate. பேட்டியை பார்த்தீங்கல்ல, உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே அவர் என்ன சொன்னாருன்னு. கூடவே நான் அமெரிக்கா தான் போரை நிப்பாட்டுச்சுன்னு சொல்லவே இல்லை, ஆனா நான் அப்படி சொன்னதா மீடியாவில் வலைத்தளங்கள்ல செய்தி போடுறாங்கன்னு பதிவு போட்டிருக்கார். ஆமாங்க ஜி, நீங்க அமெரிக்கா தான் சொல்லல, நாங்க போர் தொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்ப அமெரிக்கா வெளியுறவு செயலாளர் கோண்டலிசா ரைஸ் வந்து பிரதமரை மீட் பண்ணினார், போரெல்லாம் எடுக்காதீங்கன்னு சொன்னார். அதுக்கு பின்னாடி கூட்டம் போட்டு போர் எடுக்க வேண்டாம்னு முடிவு செஞ்சோம் அப்படின்னு தான் சொன்னீங்க. அமெரிக்கா சொல்லிதான்னு நேரடியா சொல்லல. கரெக்ட் தான். இப்படி எப்பனா தான் உண்மையை பேசுவாங்க காங்கிரஸ்காரங்க. அப்படி சொன்ன உண்மையையும் உண்மை இல்லைன்னு சொன்னா எப்படிங்க சார்? ஆனா பாகிஸ்தானை தாக்காததற்கு நீங்க சொன்ன மாதிரி அமெரிக்காவோ வெளிநாட்டு அழுத்தமோ காரணம் இல்லைன்னு ஒவ்வொரு இந்தியனுக்கும் தெரியும். ஏன்னா வாக்கு வங்கி அரசியல் செய்யும் மைனாரிட்டித்துவ காங்கிரசின் கொள்கையே அதுதானே. இது தெரியாம அழுத்தம் கொடுத்த அந்த வெளிநாடுகளை என்னன்னு சொல்றது?